நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி சொல்ல இருக்கிறோம் இந்த எபிசோடில். அதுலேயும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்துக்கு சொல்ல இருக்கிறோம். குரு பெயர்ச்சி அப்படின்னும் பொழுது 13/11/2021 மகரத்திலிருந்து குரு பகவான் கும்பத்துக்கு வர இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 14/4/2022 வரைக்கும் கும்பத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் சுப பலன்களை வழங்க இருக்கிறார். மொத்தம் 152 டேஸ், 152 நாட்கள், 5 மாத காலங்கள். இப்போது நம்ம இந்த பரணி நட்சத்திரத்திற்கு குரு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். பரணி நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரமாக வருவது பரணி நட்சத்திரம். பரணி அப்படின்னும்பொழுது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை ஆரம்ப தசையாக இருக்கும். இந்த பரணி அதாவது நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம ரொம்ப வலியுறுத்தி சொல்லி வருகிறோம். குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வணங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் நீங்கள் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பொங்கல் இட்டு என்ன பண்ணுறீங்களோ ப்ராப்பராக அதை பண்ணணும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு 108 முறை, ஒரு மண்டலம் என்பது 108 முறை முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை. இல்லை அப்படின்னா ஒரு அரை மண்டலமோ 1/4 மண்டலமோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதனுடைய பேரை சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க. ஜோதிட கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு துர்கா தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது அஷ்டபுஜங்களை கொண்ட துர்கா தேவியை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் சுபிட்சமான பலன்களை அடையலாம் என்பது. அப்போது இந்த துர்கா தேவியினுடைய திருநாமத்தை காலையில் குலதெய்வத்துக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிற துர்கா தேவியினுடைய திருநாமத்தை ஒரு 1/4 மண்டலம் இல்லை அரை மண்டலமாவது தினமும் சொல்லுங்கள். சொல்லி வாங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதாவது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நாளைக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி தான் ஒவ்வொன்றும் நம்ம செயல்பட்டுருக்கோம். நாளைக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சால் அதுக்கான முயற்சி நம்ம செய்ய மாட்டோமே. நடக்குமோ நடக்காதுன்றதெல்லாம் நம்ம அந்த முயற்சியை இறங்குறோம். அப்போ அதனால் நம்பிக்கையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போது இந்த பரணி நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரங்களுடைய பெயரை சொல்கிறாங்க. அந்த மரத்தை நம்ம வீட்லேயோ தோட்டத்திலேயோ இல்லை உங்களுடைய எல்லையில் வீட்டு எல்லையில் நட்டு பராமரித்து வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லிக்காய் மரம், நெல்லி மரம் நீங்கள் கன்று வாங்கி எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி போய் உங்கள் தோட்டத்தில் இங்கே சிட்டியில் ஏதுங்க உங்களுக்கு வீடு எல்லாம் மாடியில் குத்தனம் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி மரம் வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு எங்கேயா உங்கள் பிறந்த வீடு இல்லை உங்களுடைய வில்லேஜஸில் இடம் இருக்கும் பட்சத்தில் இல்லை பொது இடத்துல கொண்டு போய் கூட வச்சு பராமரிச்சிங்க. பொது இடங்கள் நிறைய இருக்குது இல்லையா? பொது இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. வச்சு ஒரு வலையை போட்டு விட்டிங்கன்னா எதுவும் மாடு கீடு மேயாது. தண்ணி கிண்ணி ஊற்றி நீங்கள் பராமரிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய எல்லை இருக்குது, ஊரில் கிராமம் இருக்குது, கிராமத்தில் வயல்வெளி இருக்குது, அங்கே தோட்டம் துறவு இருக்குன்னா அங்கே நீங்கள் வச்சு பராமரிச்சுட்டு வாங்க. அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சரி, பரணி நட்சத்திரத்துக்கு ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது, அதையும் சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க. ஓம் கிருஷ்ண வர்ணாயை வித்மகி தந்த தராயை தீமகி
தன்னோ பரணி பிரச்சோத்யாத். ஓம் கிருஷ்ண வர்ணாயை வித்மகி தன்ன தராகை தீமகி தன்னோ பரணி பிரச்சோத்யாத். இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் ஒரு கால் மண்டலமாவது நீங்கள் இதை படிக்க உங்களுக்கு மெமரி பவர் வந்துடும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கலாங்க. இப்போது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு, இந்த பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் வருதுங்க. பரணி நட்சத்திரம் 4 பாதமும் மேஷ ராசியில் இருக்குது. மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாயாக இருக்கலாம், ஆனால் பரணிக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரம்ப தசை சுக்கிர தசையாகத்தான் இருக்கும். மொத்த விஸ்தீர்ணம் 20 ஆண்டு காலங்கள். ஆனாலும் உங்களுக்கு பை பர்த்துன்னும் போது 20 ஆண்டு வராதுங்க. சரி, இருக்கட்டும். உங்களுக்கு இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் தாங்க வருது. இப்போ அந்த மேஷ ராசியில் வருது அப்படின்னும்பொழுது மேஷ ராசியினுடைய பலன் நம்ம எடுத்து சொன்னாலே பெரிய விஷயம். அது உங்களுக்கு பரணிக்கு அப்ளிகபிள் ஆகும். மேஷம் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. இதில் தான் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம். அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதமும் இதில் அடங்கியிருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் அடங்கியிருக்குங்க. இப்போ இந்த மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். 11ஆம் இடம் என்பது ஸ்தான பலம் சூப்பராக இருக்குங்க. ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்ல பலனையே தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது 11ஆம் இடம் என்பது சூப்பரான பிளேஸுங்க. இந்த 11ஆம் இடத்துக்கு குரு வரான்னு சொன்னால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், ஒரு பீக் டைம். உங்கள் காட்டில் மழை, நீங்கள் எதை ஒன்றாலும் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம், குபேர யோகம் வந்தாச்சு. உங்களுடைய அடிப்படை, அதாவது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக நடக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரமும் நல்லா இருக்கும் பொழுது கோயின்சைடாகி நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய லெவலுக்கு குபேர அந்தஸ்துக்கு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக வருதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 5 மாத காலமும். குரு கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மேஷராசி அன்பர்களை அடிச்சிக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சாதிக்கலாங்க. இந்த காலம் நீங்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய உங்களுக்கு ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கும். எதை பேசினாலும் சரியாயிடும். இது வரைக்கும் நீங்கள் சம்பாரித்து காசு பணம் தங்கலை, சேரலை, வர்ற மாதிரி வருது, ஆனால் புஷ்ஷுன்னு போயிடுது, கடைசியில் ஒன்றுமே நிற்கலைங்க, சேவிங்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த 5 மாத காலமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார். அது நிதர்சனமான உண்மை. முதல் 11ஆம் இடம் என்பது இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் நடக்கலனாலும் அட்லீஸ்ட் இதுதான் இப்போ அந்த பொண்ணுக்கு இதுதான் பையன், இந்த பையனுக்கு இதுதான் பொண்ணுன்னு கன்ஃபர்மேஷன், அதாவது நிச்சயதாம்பரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடச்சிடும். அடுத்தது ஸ்தான பலத்தை பார்த்தோம். குரு பகவான் கும்பத்திலிருந்து 3, 5, 7 பார்வை, அவருக்கு 3 பார்வை இருக்குங்க. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை மிதுனத்தை பார்க்கிறார். மிதுன ராசி என்பது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம். அங்கே போய் குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ அந்த மிதுன ராசி அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னும்போது படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. வெளிநாட்டிலிருந்து வேலைக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய அன்பர்கள், ஸ்கூல், காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய
ஓனர்களுக்கும் சரி, அதில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும், அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவர்களுக்கும் இந்த 5 மாத காலம் சிறப்பானதொரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது சிம்மத்தை குரு பார்க்கிறார். சிம்மம் சூரியனுடைய வீடுங்க. குரு பார்க்கிறார் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். அதே நேரத்தில் புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்தில் ஏதாவது சொத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை அகன்று சரியான சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், கல்வியினுடைய மேம்பாடு கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அந்த அவங்க படிக்கிற இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு லெட்ரு மூலிமா கடிதம் வரும். கடிதத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்னு. அதை கண்டு நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொன்னோம். நீங்கள் உங்களுடைய பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அங்கே ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒன்று நடக்கும். அல்லது அங்கே இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்யக்கூடிய தர்ம பணிகள், அதாவது கான்ட்ரிபியூஷன், ஏதாவது நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் என்று சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 5ஆம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை தரக்கூடிய இடம். ரொம்ப உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப பிரமாதமாக படிக்க வைத்து முன்னேற வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 5 மாத காலங்கள். அடுத்தது துலாத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே நேரத்தில் அந்த 5 சிம்மம் இல்லைங்களா? சிம்மம் சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தது. இந்த சினிமா, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த காலகட்டம். மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். ஏன்னா சிம்மத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உங்கள் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மேல் இடத்துல கூப்பிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்து சந்தோஷமாக அதை ஏற்க செய்வார்கள். இது மாபெரும் சிறப்பு. தந்தைக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். அடுத்தது துலாத்து குரு பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அப்போது உங்களுக்கு மேஷத்துக்கு 7ஆம் இடம். மேஷத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது அந்த குரு பார்வை கோடி நன்மை தரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் இப்போ அந்த சண்டை சச்சரவு விலகி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பொருளாதார வரவு, மேம்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று அவங்க வேலையில் இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ இல்லை பொருளாதார வரவை ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு சிலர். அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இப்பொழுது ஆதரவாக செயல்படுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே உங்களுக்கு இப்பொழுது ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இந்த 5 மாத காலமும் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. ஏன் சொன்னால் 11ஆம் இடத்தில் குரு இருப்பது கோடீஸ்வர யோகம், குபேர யோகத்தை தருகிறது. பார்வை பலத்தால் 3ஆம் இடம் வெற்றி பெறக்கூடிய, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தை பார்த்து பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்தை பார்த்து கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இப்படி இந்த பரணி நட்சத்திரத்திற்கு இந்த கோச்சார ரீதியாக கும்பத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதமான பலன்களை வழங்க இருக்கிறார். நீங்கள் குபேர அந்தஸ்தை, கோடீஸ்வர அந்தஸ்தை பெற இருக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.